டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். அரசு போக்குவரத்து கழகத்தில் கான்ட்ராக்ட் முறையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்பக்கூடாது என்று வலியுறுத்தி, மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டை நோக்கி பேரணி வாங்க பார்க்கலாம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜூன் 25ஆம் தேதி கோட்டை நோக்கி பேரணி அண்ணா தொழிற்சங்க பேரவை தீர்மானம். போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை முன்வைத்து ஜூன் 25இல் கோட்டை நோக்கி பேரணி செல்வது என அண்ணா தொழிற்சங்க பேரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் தாடி மா ராசு தலைமையிலும் செயலாளர் அர கமலக்கண்ணன் முன்னிலையிலும் பேரவையின் போக்குவரத்து பிரிவு ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தொடக்க வலியுறுத்தியும் 22 மாத அகவிலைப்படி வழங்க வலியுறுத்தியும், போக்குவரத்து தொழிலாளர்களை பழிவாங்கும் நடவடிக்கையை கண்டித்தும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 103 மாத அகவிலைப்படியை வழங்காததை கண்டித்தும், போக்குவரத்து தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஜூன் 25ஆம் தேதி காலை 10:30 மணி அளவிலும் சென்னை பல்லவன் சாலையில் கவனஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். இதைத் தொடர்ந்து கோட்டையை நோக்கி அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் பேரணியாக சென்று போக்குவரத்து துறை செய்தியாளர்களிடம் மனு அளிக்கப்படும். அண்ணா தொழிற்சங்கத்தில் நலிந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குடும்ப நல நிதியுதவி அதிமுக பொதுச் செயலாளர் அனுமதி பெற்று வழங்க வேண்டும். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்களை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி பழிவாங்கும் நடவடிக்கையாக பிறப்பித்த பணியிட மாற்ற உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்துகிறோம். போக்குவரத்து கழகங்களில் ஒப்பந்த முறையில் ஓட்டுநர் நடத்துனர் நியமனம் செய்ய டெண்டர் விடப்பட்டதை வன்மையாக கண்டிப்பதுடன், ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமிப்பதை திரும்பப் பெற வலியுறுத்துவோம். இவ்வாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பேரவை இணைச் செயலாளர்கள் கே சூரியமூர்த்தி, சி கே துளசிதாஸ், பொருளாளர் எம் அப்துல் அமீது, போக்குவரத்து பிரிவு செயலாளர் எஸ் பழனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது போன்ற போக்குவரத்து துறை செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.